கோவிஷீல்டு தடுப்பூசியால் இரத்த உறைவு ஏற்படலாம் என்று அதனை தயாரித்துள்ள அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் உலகம் முழுவதிலும் இருந்து தனது கொரோனா தடுப்பூசி மருந்துகளை திரும்பப் பெறுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. கண்ணுக்கு புலப்படாத கொரோனா கிருமி உலகத்தையே அச்சுறுத்தி வந்த நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி அறிமுகமானது. இதனை பிரிட்டனை சேர்ந்த அஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து தயாரித்தன. பெரும்பாலான நாடுகளில் பயன்பாட்டிற்கு வந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவில் மராட்டிய மாநிலம் புனேவில் உள்ள சீரம் நிறுவனம் தயாரித்தது. இந்தியாவில் மட்டும் கோடிக்கணக்கானோருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரிட்டனில் தடுப்பூசி தொடர்பான வழக்கு விசாரணை ஒன்றில் பதில் அளித்த அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் கொரோனா தொற்றுக்கு எதிராக கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மிக அரிதாக டிடிஎஸ் எனப்படும் இரத்த உறைவு ஏற்படலாம் என ஒப்புக்கொண்டிருந்தது. இந்த விவகாரம் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட கோடிக்கணக்கானவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் வணிக காரணங்களுக்காக அனைத்து நாடுகளில் இருந்தும் தனது கொரோனா தடுப்பூசி மருந்துகளை ஒட்டுமொத்தமாக திரும்ப பெறுவதாக அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது. வணிக காரணத்திற்காக மட்டுமே தடுப்பூசியை அஸ்ட்ராஜெனிகா திரும்ப பெறுவதாக கூறுவது நம்பும்படியாக இல்லை என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இப்போ இங்கிலாந்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஊசியினுடைய விளைவுகள்னால ஒரு 81 இறப்புகள் நடந்திருக்குன்னு சொல்லி அதில் 51 பேர் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு ஆடி சென்று கொண்டிருக்கிறார்கள். காம்பன்சேஷன் கேட்டு கம்பெனி மேலே கேஸ் போட்டு வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய பின்னணி. இந்த வேக்சினை வெறும் கமர்ஷியல் ரீசனுக்காக மட்டும் அவங்க வித்ரா பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும். கோவிஷீல்டு தடுப்பூசி எத்தனை கோடி பேருக்கு போடப்பட்டது, எத்தனை பேருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டன, பக்க விளைவுகளால் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டதா போன்ற விவரங்களை ஒன்றிய அரசு வெளியிட்டால்தான் மக்கள் மனதில் உள்ள அச்சம் நீங்கும் என்று மருத்துவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒன்றிய அரசு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சாகணும். இந்தியாவில் எத்தனை கோடி மக்களுக்கு கோவிஷீல்டு போட்டார்கள், அதில் யார் யாருக்கு எவ்வளவு பேருக்கு பக்க விளைவு ஏற்பட்டது, அந்த பக்க விளைவுகளால் நிரந்தர பாதிப்பு ஏதாவது இருந்ததான்னு சொல்லி ஒரு விளக்கமான அறிக்கையை ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னா மக்கள் இந்த வீண் பயத்துக்கு ஆளாக மாட்டார்கள். உலக சுகாதார நிறுவனத்தின் தகவல்களின்படி இந்தியாவில் 4.5 கோடி மக்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நோய் தொற்று காரணமாக 5,34,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக கூறும் மருத்துவர்கள் தடுப்பூசியால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் பற்றி ஒன்றிய அரசு அறிக்கை அளித்தால் மட்டுமே உண்மை நிலை தெரியவரும் என்று கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.